அடுத்ததா கல்யாண் அப்படிங்கிற இடத்துல இருந்து போட்டிருக்காரு. தெளிவா அப்படின்னு எம்கே ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி அப்படியே நம்ம கட்சி பேரை, உங்க நைனா பேரை, உங்க பிள்ளையாண்டார் பேரையும் சமஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு மாத்துவீங்களா? உதயசூரியன் சமஸ்கிருதம், கருணாநிதி சமஸ்கிருதம், உதயநிதி சமஸ்கிருதம், ஸ்டாலின் ரஷ்யா நாட்டு பெயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பிரியா அப்படின்றவங்க ட்விட்டர் பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, வட மாநிலத்தை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் கள்ளக்குறிச்சியில் வெவ்வேறு இடங்கள்ல கிணற்றுல சடலமா மீட்பு. தமிழ்நாட்டுல வாழ்றோமா இல்ல வடகொரியால வாழ்றோமானே தெரியலன்னு அவங்க டேக் பண்ணிருக்காங்க. அதே ஃபீலிங்ல தான் தமிழக மக்கள் எல்லாம் சுத்திட்டு தெரியறது என்ன பண்றது கொடுமை. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சிக்கு ஓட்ட போட்டா இப்படிதான் நமக்கு தெரியல என்ன பண்றது. அடுத்ததா சோனியா அருண்குமார் அப்படின்ற ஒரு ஐடியில சிறுநீர் குடிக்க வைத்து கொடூரம் அப்படின்ற பதிவு போட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அந்த தொழிலாளர்களோட ஒரு பிரச்சனையில அவங்கள அடிச்சு நிர்வாணப்படுத்தி சிறுநீரை குடிக்க வச்ச காவலம் இந்த திராவிட மக்கள் ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. நாங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா உங்க ஆட்சியில இத்தனை நடக்குதே அப்பா, நீங்க ஜாலியா ஹைபுசா வட்டியை ஓட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அடுத்து விஜய் கழகம் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் கடந்த கொஞ்ச நாளாவே வந்து இந்த பைக் ஓட்டுறது, கேரம்போர்டு விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் இந்த செஸ் விளையாடுறது இப்படியே போட்டுட்டு இருக்கிறதால அவரை டேக் பண்ணி இந்த மாதிரி போட்டு யாராவது ஒரு மீடியாக்காரங்க முதல்வர் அவர்களை பார்க்கும்போது அந்த கேம் பத்தி ஏதாவது ஒரு 2 கேள்வி கேட்கணும். அப்ப தெரிஞ்சு போயிடும் அது என்ன அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. முரளி அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து திமுகனா சும்மாவா, இது போல படுபாதன செயலாம் அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். கதவு நிருபர் பதவிதைக்க வைக்கும் வீடியோ. அதாவது கரூர்ல நடந்த ஒரு கல்குவாரியில ரிப்போர்ட்டர்ஸ், தனியார் தொலைக்காட்சியோட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மிக கொடூரமான முறையில தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு போன் பண்ணியிருக்காங்க. அந்த போன்ல அவங்க கட்டுற ஆடியோ தான் வந்து அந்த இதுல போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் திமுக நடந்தாலும் நாம அப்படியே கண்டுக்காத மாதிரி போவோம் அப்படின்றதுதான் முதல்வர் அவர்களோட ஸ்டைல். அடுத்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பண்ணுது. என்னன்னா, ஜூனியர் விகடன்ல வந்து 5 ஆண்டுகள் 1000 கோடி கடத்தப்பட்ட கனிம வள பின்னணியில் திமுக எம்எல்ஏ சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு முழுக்கவே சோசியல் மீடியா முழுக்க திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் பதிவுகள் தான். அவர் என்னென்னலாம் கொள்ளையடிச்சாரு, இதுக்கு முன்னாடி ஒரு மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த கனிமோட கொள்ளையில வந்து எவ்வளவுலாம் அத்துமீறி எடுத்திருக்காங்க, இது எத்தனை கோடின்னு ஒட்டுமொத்த பேரும் வந்து தோண்டி எடுத்துட்டாங்க. இது என்னன்னா, கிணறு வெட்ட பூதங்கிழமை இல்லையா, நீங்க மீடியாக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக மீடியாக்காரங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத மீடியாக்காரங்க இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஆக இந்த திமுகவோட முடிவுரை எழுத போறதுல மீடியாக்களும் மிக முக்கிய பங்கு வகிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் பார்க்க போற சுவாரஸ்யமான காட்சியா இருக்கும்.